மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் நீங்கள் வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன். இந்த நீங்களே வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மல்லஞ்சி ஆதித்தன். இவர் சரவணன் மாஸ்டர், அவர் மணிபாரதி. நாங்கள்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நான் 5 வயசுலேருந்தே கற்றுட்ருக்கேன். என்னோடய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா உலகதுரை. அவர் தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர் கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கலை பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை. இந்த கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராஜா காலத்தில் வந்து மல்யுத்த போட்டி தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த கலையை வந்து இப்போ ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் மல்யுத்த போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாவதோ அவங்க சாவறதோ இல்லை கைகள் உடையதோ அதிகமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்போ மல்யுத்தம் பண்ணும்போது கைகள் உடைதுன்றதுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதில் இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்லை மல்யுத்த போட்டிக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலமாக கொண்டு போனாங்க. நாளடைவில் வந்து ஆங்கிலேயர் உள்ளே வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில் இந்த கலை ஒன்றும். இந்த கலை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தவர் வந்து தான் இந்த உலகதுரை ஐயா. அவர் தான் மீட்டு எடுத்தார். அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட கோச்சஸ் வந்து ஜனா, கணேஷ், ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இந்த கலை வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு. இந்த கலையை வந்து நிறைய தமிழுக்கு தெரியல. இப்போ வந்து இது நம்ம தமிழுடைய பாரம்பரிய கலை, ஆனால் நம்ம தமிழுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இதை வந்து நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும், தமிழுக்கு இதை நான் கொண்டு போகணும், அந்த ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கற்றுங்கன்னு. அவங்க வந்து சார்கிட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க. வரும்போது ரொம்ப தயங்கினாங்க, எப்படி இதை நீங்கள் இப்போ எப்படி மாஸ்டர் சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு. நான் வந்து அப்போ ஒருத்தர் கை இல்லைன்னா ஒரு கை இல்லாமல் எப்படி செய்கிறது, கால் இல்லைன்னா காலை கட்டிக்கிட்டு எப்படி செய்யுது அப்படி செஞ்சு காமிச்சேன். அவங்க ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட் சொல்ல போனால் ஒரு 10 டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு உலக சாதனை பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம், அவரோட கம்யூனிகேஷன் ஸ்பீச்சும் அவர் தான் காரணம். இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போனோம். அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ரொம்ப நன்றி மாஸ்டர். நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அவ்வளவு போன் கால்ஸ் வந்து எங்களுக்கு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ 3 நிகழ்ச்சி புக்கிங் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எங்களது மனிததையும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாஸ்டர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு. பேச வார்த்தை இல்லை. எங்க உண்மையாலுமே இன்னும் நாங்க நிறைய ஜெயிப்போம், சாதிப்போம். தயவு செய்து எங்க மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, எவ்வளோ சுப நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சி, அதுல வந்து எங்க மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த வருமானம் அவங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கொடுக்குற அந்த வாய்ப்பு வருமானத்துல கிடைக்கிறத வச்சுதான் இன்னைக்கு எங்க மாற்றுத்திறனாளிகள் குடும்பம்லாம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இத வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கையும் உறுதுணையும் மேடையும் அமைச்சு கொடுத்து இப்போ டான்ஸ்ல இருந்து அடுத்த கட்ட நகர்வாக இந்த மல்லர் கம்பத்தையும் எங்க மாஸ்டர் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னா நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் 2 கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறோமோன்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன கண்ணன்னா நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, என்ன டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஃபோன் கால். அதுக்கு இல்லைக்கண்ணா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும், சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரொடியூசர்ஸ்கிட்டே டைரக்டர்கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர், ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைன்னு. எத்தனை தடவை 9th த்ரிஷாலாம் வந்து கூட பார்க்கலாம்ல சார், அதே மாதிரி நம்ம பசங்களும் பார்க்கலாம் சார். ஸோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம், எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க சார், ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரிப்பீட் வேணான்னு சொல்லிடுவாங்க. நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் மல்லர் கம்பவுண்ட் இருக்குது, அப்படி ஒரு வித்தை இருக்குது, நாங்கள் கற்றுக்கிட்டு, ஏன்னா டான்ஸ்னா இருந்தால் தானே ஒரே மாதிரி இருக்குது, இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னா. அது என்னன்னு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். டான்ஸுன்றது கீழே ஆடுறது, அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மல்லர் கம்பவுன்றது ஒரு கம்பில் 2 கை 2 கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது, பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை மாஸ்டர் இதை நாங்கள் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை கற்றுங்க, ஜாக்கிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க, வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும். நிஜமாக அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, இப்போ 2 கை 2 கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து 2 கை 2 கால், கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு. 2 கை 2 கால் வீரமரவர் வழிவந்து வெற்றி கொடி நாட்டிய பயமில்லா பிஞ்சுகள் கொண்ட பாரத தேசம்.
வீரக்கலையான மல்லர்கம்ப கலையை கை கால் உள்ளவர்கள் மட்டுமல்ல, கை கால் இல்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்களாலையும் செய்ய முடியும். நமக்கு கை காலை விட தன்னம்பிக்கை அதிகம்னு இந்த உலகத்துக்கே காமிக்கும்.
விளையாட்டு மல் என்னும் சொல் வளத்தை குறிக்கும் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் புத்துயிர் ஊட்டப்பட்ட விளையாட்டு இது. தற்காப்பு கலைகளுள் இதுவும் ஒன்று. இந்த விளையாட்டு மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு கலையாகும். தொன்ம கால விளையாட்டுகளில் மல்லர் கம்பம் ஒன்று. தற்போது இந்தியாவில் பல மாநிலங்களில் பங்கு கொள்ளும் தேசிய உடல்வித்தை போட்டியாக நடைபெற்று வருகிறது. மறந்து போன மறைக்கப்பட்ட விளையாட்டு தற்போது தமிழ்நாட்டில் உயிர் பெற்று சாதனைகளை நோக்கி இந்த கை கொடுக்கும் கை ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் குழு இன்று மீடியாக்கள் முன்பு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த திரு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும். இப்போது இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு பிரபு அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. நீங்க கொடுத்த இந்த கைத்தட்டல் தன்னம்பிக்கை எல்லாமே எங்களை வாழ வைத்து வழிநடத்தி வரும் எங்களது மனித கடவுள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் சமர்ப்பணம் செய்து கொள்கிறோம். ஸோ கடவுள் எங்களை ஊனமாக படைச்சாலும் அந்த ஊனத்தை மறந்து இன்னைக்கு எங்களை எல்லாம் ஆட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு. முடங்கி கிடந்த எங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றிய எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஸோ பார்த்தீங்கன்னா எங்களை கடவுள் ஊனமாக படைச்சாலும் இன்னைக்கு எங்க தாய் தந்தை எங்களுக்கு அந்த அரவணைப்பு அன்பு இல்லாமலும் எங்களுக்குன்னு அறக்கட்டளையை லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் அதில் படிக்க வைத்து எங்களுக்கும் நடன திறமையும் நடிப்பு திறமையும் உருவாக்கி இந்த திறமையை உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காரு. ஸோ இது மூலயமா நாங்க இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துல இன்னைக்கு நாங்க ஒரு பங்கு முன்னெடுத்து நாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லா படத்துலயும் எங்க லாரன்ஸ் மாஸ்டர் கூட எல்லா மேடை நிகழ்ச்சியிலையும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, அதுல நாங்க ஆடி எங்க திறமையை காட்டுவோம். ஸோ இது மூலயமா எங்களுக்கு நிறைய மேடை நிகழ்ச்சிகள்லாம் கிடைச்சி எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. ஸோ இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்க மாஸ்டர் அவர்கள் இந்த மல்லர் கம்பத்தை பத்தி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அப்லோட் பண்ண அந்த வீடியோ உடனே மக்கள் கிட்ட ரீச் ஆகி உடனே அவ்வளவு போன் கால்ஸ் எங்களுக்கு மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ 3 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.